ஃபுட்பால் ரசிகர்களே, உங்கள் சீட் பெல்ட்டை கட்டிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு உலக சாம்பியன் அர்ஜென்டினாவோட லியோனல் மெஸ்ஸி தன்னோட லாஸ்ட் டான்ஸ் உலக கோப்பை வேட்டையை ஆரம்பிக்க போறாரு. ஆமாங்க, ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 குரூப் சுற்றோட முதல் மேட்ச்ல இன்னைக்கு அர்ஜென்டினா அல்ஜீரியாவை எதிர்கொள்ளுது. இந்த மேட்ச்ல யாருக்கு வெற்றி, இரண்டு அணியோட டாப் பிளேயர்ஸ் யார், வாங்க சல்லி சல்லியா அலசி பார்ப்போம் இந்த வீடியோவில். இந்த அதிரடி ஆட்டம் அமெரிக்காவோட புகழ்பெற்ற கனா சிட்டி ஸ்டேடியம்ல நடக்க போகுது. இந்திய நேரப்படி பார்த்தா ஜூன் 17 அதிகாலை 6:30 மணிக்கு லைவ் மேட்ச் தொடங்குது. தூக்கத்தை மறந்து பார்க்க வேண்டிய தரமான செய்கை இன்னைக்கு இருக்கு. அர்ஜென்டினாவோட 3 ஆபத்தான வீரர்கள் யார் தெரியுமா? லியோனல் மெஸ்ஸி 39 வயசுலையும் உலக கோப்பையை தக்க வைக்க களமிறங்குறாரு. இவரோட வேலை கோல் அடிக்கிறது மட்டும் இல்லைங்க, எதிரணியை நிலைக்குலைய வச்சு சக வீரர்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறது தான். இவரோட மாஸ்டர் பிளானே அங்கே தான் இருக்குது. அடுத்ததா அர்ஜென்டினாவின் மின்னல் வேக என்ஜின் யார்னா ஜூலியன் ஆல்வரஸ். பாக்ஸ்குள்ளே பந்து போனால் போதும், இவரோட அக்ரஸிவ் அட்டாக்கிங் எதிரணி டிஃபென்ஸை சிதறடிச்சிடும். அடுத்ததா எமி மார்டினஸ், அர்ஜென்டினாவோட அசைக்க முடியாத கோல் கீப்பர். பெனால்டி கிக்கு மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய ஷாட்டையும் அசால்ட்டாக தடுத்து நிறுத்துறதுல இவர் ஒரு கில்லாடினே சொல்லலாம். ஆமாம், போன முறை உலக கோப்பையை அர்ஜென்டினா வெல்றதற்கு இவர் ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். அதே போன்று எதிரணியான அல்ஜீரியா தற்காப்பு மற்றும் கவுண்டர் அட்டாக்ல பேர் போனவங்க. அல்ஜீரியாவை சாதாரணமாக நினச்சிட முடியாது. ஏன்னா ஆப்பிரிக்காவின் பலம் வாய்ந்த அல்ஜீரியா அணி சர்ப்ரைஸ் கொடுக்க காத்துக்கிட்டே இருக்காங்க. அல்ஜீரியாவில் ரியாத் மேக்ரஸ் அல்ஜீரியாவின் மிக முக்கிய கேப்டன் மற்றும் விங்கர். இவரோட விங்கிங் மற்றும் துல்லியமான லாங் ஷாட்டுகள் அர்ஜென்டினா தடுத்தே ஆகணும். இல்லைனா அர்ஜென்டினாவுக்கு இவர் சும்மா சொப்பனமாக விளங்குவார். அதே போன்று சைத் பென்ரக்மா நடுகளத்தில் ஆட்டத்தை கட்டுப்படுத்தவும் மிட்ஃபீல்டு புயலாகவும் செயல்படுவார். பந்தை கடத்துவதில் இவருடைய வேகம் அர்ஜென்டினாவுக்கு செக் வைக்கக்கூடியதாகவே இருக்கும்னு சொல்லப்படுது. அல்ஜீரியா தற்காப்பு படையின் தலைவன் மெஸ்ஸியையும் லடோராவையும் தடுத்து நிறுத்த போகிற இமாலய பொறுப்பு இவரோடது தான். இந்த போட்டியில் மற்றொரு ஆச்சரியம் என்னவென்றால், பிரான்ஸ் அணியின் முன்னாள் உலகக்கோப்பை வின்னரும் தலை சிறந்த வீரருமான ஜெனடின் ஜிடேன் மகன் லூகா ஜிடேன் அல்ஜீரியா அணிக்காக விளையாட உள்ளார். என்ன ஃபுட்பால் ரசிகர்களே, இன்னைக்கு மேட்ச்சில் நம்ம மெஸ்ஸி கோல் அடித்து மாஸ் காட்டுவாரா? அர்ஜென்டினா எத்தனை கோல் வித்தியாசத்தில் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை அல்ஜீரியா அர்ஜென்டினாவுக்கு அதிர்ச்சி கொடுக்குமா? உங்களோட ப்ரெடிக்ஷனை உடனே கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபுட்பால் கேங்குக்கு ஷேர் பண்ணுங்கள். உலகக்கோப்பை உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.